திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களால் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்ய உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்ய உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தில் ஒளியில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். ஆரோக்கிய அன்னையுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் என்னோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அருட்தந்தையர்கள் அவர்கள் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்று நம் தமிழகம் முழுவதும் +2 அரசு பொதுத் தேர்வானது ஆரம்பமாகின்றது. ஆகவே உங்களுடைய குடும்பங்களில் தேர்வு எழுதுகின்ற மாணாக்கர்களுக்காகவும் அதேபோன்று அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் தேர்வு எழுதுகின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவர்கள் நல்ல முறையிலே இந்த அரசு பொதுத் தேர்வை +2 பொதுத் தேர்வை எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நிலை வாழ்வை நோக்கிய பயணத்திலே சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நிலை வாழ்வை அடைய நம்முடைய பாதை என்ன, இறைவன் காட்டுகின்ற பாதை என்ன, அதுதான் இன்றைய சிந்தனை. நம்முடைய பாதையிலே நாம் நடந்து சென்றோம் என்றால் நிச்சயம் இறைவன் கொடுக்கின்ற அந்த நிலை வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை பெற முடியாது. இறைவன் காட்டுகின்ற
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செயலை காட்டுகின்ற அந்த புதிய பாதையின் வழியாக நாம் நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போம். அதற்காக இந்த திருப்பலியிலே வரங்கள் வேண்டி இந்த திருப்பலியை தூய உள்ளத்தோடு இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்லமையும் நிறைந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த உலக நிகழ்ச்சிகளை உம்முடைய அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திரு அவை அமைதியான இறைப்பட்டில் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர். அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை. மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் மருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரே அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 32 பல்லவி. நீதிமான்களே
ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் இந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டே, என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீ. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். அகமகிழுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம்,
நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுத்துவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுத்துவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, பணமோ செல்வமோ வேண்டாம் என்று மறுப்பதல்ல உண்மையான ஆன்மீகம். மாறாக பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே உண்மையான ஆன்மீகம். பணமோ செல்வமோ எனக்கு தேவையே இல்லை என்று சொல்வது அல்லது மறுப்பது ஆன்மீகம் அல்ல. மாறாக பணமே வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்வை சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே உண்மையான ஆன்மீகம். யார் சொன்னது? நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய நூல்களை எழுதிய திருவாளர் இறை அன்பு IAS அவர்கள். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நிலை வாழ்விற்கு நாம் எடுக்கின்ற பாதைகள் அல்லது நாம் இதையெல்லாம் செய்தால் அல்லது இவற்றை வைத்து கொண்டு நான் நிலை வாழ்வை பெற முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பாதை, இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய பாதை ஒரு மாறுபட்ட ஒரு பாதை. அதை பற்றி நாம் சிந்திப்போம். நாம் எடுக்கின்ற பாதைகள் அல்லது நாம் நினைத்து கொண்டிருப்பவை நம்மை உண்மையான நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லாது என்பதற்கு
ஒரு 2 நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு தருகின்றேன். ஒன்று 20ஆம் நூற்றாண்டின், அதாவது கடந்த நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் அமெரிக்காவினுடைய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை ஒரு களப்பணியை செய்தது. அதனுடைய முடிவையும் அவர்கள் வெளியிட்டார்கள். உலகத்தில் இருக்கின்ற 50 பெரிய பணக்காரர்களுடைய செல்வந்தர்களுடைய பட்டியலை அவர்கள் வெளியிட்டார்கள். எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். அனைவரும் பெரிய வர்த்தகர்கள், நிறைய கோடிக்கணக்கான செல்வங்கள் அவர்களிடம் இருந்தன. மக்கள் ஆச்சரியப்பட்டு முடித்து விட்டார்கள். பிறகு இந்த களப்பணி முடிந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு ஒரு பத்திரிகை மீண்டும் ஒரு களப்பணியை ஆரம்பித்தது. அது என்னவென்றால், இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை 50 உலக பணக்காரர்களுடைய பெயர்களை வெளியிட்டதல்லவா, அவர்கள் தற்பொழுது 25 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று ஒரு சர்வே எடுத்தது. மக்களும் அந்த சர்வே முடிவை பார்த்து மீண்டும் ஆச்சரியப்பட்டார்கள். அது என்ன தெரியுமா? அந்த 50 பணக்காரர்களில் ஒரு சில பேர் பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு சிலர் அனாதைகளாக மாறிவிட்டார்கள். ஒரு சிலர் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து விலாசம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு சில பேர் தற்கொலையும் செய்து கொண்டார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்களுடைய நிலைதான் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இது. ஆகவே இந்த களப்பணி, இந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லுகின்ற செய்தி என்ன? பணமோ செல்வமோ நிரந்தரம் அல்ல. உண்மையான நிலையான நீடித்த மகிழ்ச்சியை இந்த நிரந்தரமற்ற பணமோ செல்வமோ நமக்கு தர முடியாது என்ற ஒரு உண்மையை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, வரலாற்றிலே நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அலெக்சாண்டர் தி கிரேட், மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்று தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய ஒரு படை தளபதி. அதிலே அவன் தன்னுடைய முயற்சியிலே வெற்றியும் கண்டான். கடைசியாக அவன் நோய்வாய்ப்பட்டு சாகின்ற தருவாயில் தன்னுடைய படை தளபதிகளை அழைத்து இந்த தன்னுடைய 3 விருப்பங்களை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டான் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது அவனுடைய வரலாற்றிலே. படுத்த படுக்கையில் இருக்கின்றான், நோய்வாய்ப்பட்டு. தன்னுடைய தளபதிகளை அழைத்து தன்னுடைய 3 விருப்பங்கள், முதலாவது விருப்பமாக இதை சொல்லுகின்றான்: நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு மருத்துவம் செய்தார்கள் அல்லவா, அந்த மருத்துவர்கள் மட்டும்தான் சுமந்து செல்ல வேண்டும் என்னுடைய சவப்பெட்டியை என்று. அதற்கு அவன் காரணமும் சொன்னான். உலகத்திலே எந்த மருத்துவராலும் எல்லோரையும் குணப்படுத்த முடியாது. மரண பிடியிலிருந்து எந்த ஒரு மனிதனையும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களால் கூட முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் தான், டாக்டர்ஸ் தான் சுமந்து செல்ல வேண்டும் என்று தன்னுடைய முதல் ஆசையை சொன்னான்.
சரி, இரண்டாவது ஆசை என்ன? நான் உலகத்தை வென்று எத்தனையோ போர்களிலே வென்று நான் செல்வங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றேன் அல்லவா என்னுடைய கருவூலத்திலே. அப்படி சேர்த்து வைத்த பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் என்னுடைய சவப்பெட்டி செல்லுகின்ற வழியிலே மக்கள் பார்ப்பதற்காக வைக்க வேண்டும் என்று தன்னுடைய இரண்டாவது விருப்பத்தை கூறினானாம். அதற்கு அவன் கூறிய காரணம், இவ்வளவு செல்வங்கள், இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு பணம் இருந்தும் நான் இறந்த பிறகு இவையெல்லாம் என்னோடு கூட வருவது கிடையாது, இவை நிரந்தரமல்ல என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆகவே அதையும் செய்யுங்கள் என்று கூறினானாம். மூன்றாவதாக அந்த அலெக்சாண்டர் தன்னுடைய விருப்பத்தை கூறினானாம். நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டிக்கு 2 பக்கங்களையும் என்னுடைய கைகளை விரித்து வையுங்கள், அப்பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எந்த ஒரு செல்வத்தையும், எந்த ஒரு பொருளையும், நான் சேகரித்த எந்த ஒரு பொருளையும் என்னால் எடுத்துச் செல்ல முடியாது. இறப்பிற்கு பிறகு எந்த மனிதனும் இப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் எடுத்துச் செல்ல முடியாது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சவப்பெட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளும் தெரியும்படியாக வைக்க வேண்டும் என்று கூறினானாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலக செல்வம் நிலையற்றது, அது நம்முடைய நிலை வாழ்விற்கு வழிவகுக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 17 - 27 வரை பார்க்கின்றோம். மத்தேயு மார்க்கு நற்செய்தி. நல்ல ஒரு பணக்காரன், இயேசு அவனை அன்பொழுக கூர்ந்து பார்த்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த பணக்காரன் இயேசுவிடம் வருகின்றான். அவன் ஒரு சராசரி, நிச்சயம் ஒரு நல்ல யூதனாக இருந்திருக்க வேண்டும். அவனுடைய அந்த யூத மதம் சார்ந்த அனைத்து ஆச்சாரங்களையும் கட்டளைகளையும் அவன் நிச்சயம் கடைபிடித்திருக்க வேண்டும். நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம், அவன் யாரையும் கொலை செய்யவில்லை, களவு செய்யவில்லை, பொய்ச்சான்று சொல்லவில்லை, இது போன்ற கெட்ட செயல்கள் எதிலுமே, தீய செயல்கள் எதிலுமே அவன் ஈடுபடவில்லை. இளம் வயது முதல் தன் தாய் தந்தையை போற்றி வாழ்ந்தவன், நல்ல பிள்ளையாக இருந்தவன். ஆனால் இதிலே அவனுக்கு திருப்தி இல்லை. ஏதோ ஒன்று இன்னும் குறைவுபடுகிறது என்று அவன் நினைக்கின்றான். ஆகவே தான் இயேசுவிடம் வந்தால் அந்த ஒன்று என்னவென்று தெரிந்து கொண்டு நிலை வாழ்விற்கு, முடிவில்லாத வாழ்விற்கு நான் என்னுடைய பாதையை அமைத்து கொள்ள முடியும் என்று அவன் கணித்திருந்தான். ஆனால் இயேசு எப்படிப்பட்ட ஒரு பதிலை கூறுவார் என்று அவன் கணிக்கவில்லை. இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், நல்லது, நீ எல்லா மத சடங்குகளையும், யூதனுக்கு உரிய அனைத்து கடமைகளையும் நீ நிறைவேற்றி வருகின்றாய். ஆனால் உனக்கு ஒன்று குறைவாக இருக்கின்றது. என்னது? போய் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் நீ எது நிலையானது என்று நினைத்திருக்கின்றாயோ அந்த செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின்செல் என்று அவர் கூறுகின்றார். அவன் மன வருத்தத்தோடு சென்றான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவரில், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து மோசேயை போன்று ஒரு 10 கட்டளைகளை கொடுத்து இதில் 5ஐ நீ செய் அல்லது இன்னொரு 5ஐ நீ செய்யாதே என்று சொல்லி இருந்தால் அவன் மகிழ்ச்சியோடு சென்று இருப்பான். ஆனால் இயேசு அவனிடம் கேட்டது புதியதொரு ஒரு பாதை. நீ உனக்கு உரியதை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின்செல். உன்னை முழுமையாக எனக்கு கொடு, உன்னை முழுமையாக எனக்கு அர்ப்பணி. அதுதான் இயேசு காட்டுகின்ற புதிய பாதை. ஒன்று குறைவாக இருக்கின்றது, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கின்றது. அதுதான் ரேடிக்கல் டிசைபிள்ஷிப்.
இயேசு நம்மிடமிருந்து விரும்புகின்ற சீடத்துவம் இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். நாம் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், இவற்றையெல்லாம் செய்தால் எனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும், எனக்கு முடிவில்லாத வாழ்வு எனக்கு நிச்சயம் உண்டு என்று நாம் நினைக்கின்றோம். எதையெல்லாம் செய்தால்? வருடத்திற்கு ஒரு திருவிழா, கிறிஸ்மஸ், நியூ இயர், திருப்பலி காண்பது, தவ காலத்திலே தவ உடைகள் அணிவது, ஈஸ்டர் பண்டிகையிலே பங்கெடுப்பது, மாலை அணிவது, சில திருவருட்சாதனங்களை பெறுவது, இவையெல்லாம் நான் செய்து வருகின்றேன். இவை எனக்கு போதும், இவை எனக்கு முடிவில்லாத வாழ்வை, நிலை வாழ்வை கொடுக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நம்முடைய பாதை என்று நான் சொன்னேன். நாம் ஒரு பாதையிலே இவற்றையெல்லாம் நான் செய்தால் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவன், ஆகவே எனக்கு நிச்சயம் நிலை வாழ்வு உண்டு என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் இயேசு இதையும் தாண்டி இன்னும் நீ மேலே செல் என்று நம்மை அழைக்கின்றார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்? மேலும் கொஞ்சம் அன்பு. இதையெல்லாம் செய்தது சரிதான், மேலும் கொஞ்சம் பகிர்வு, மேலும் கொஞ்சம் இரக்கம், மேலும் கொஞ்சம் மன்னிப்பு, இவற்றையெல்லாம் நீ செய். அதுதான் நான் காட்டுகின்ற ஒரு புதியதொரு பாதை என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 39 44 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் தெரியும். உங்களுடைய வலது கன்னத்திலே ஒருவன் அறைந்தால் உனது அடுத்த கன்னத்தையும் காட்டு. இதுதான் இயேசு காட்டிய புதிய பாதை நிலை வாழ்விற்கு. உன்னுடைய அங்கேயே ஒருவன் எடுத்துக்கொண்டால் உன்னுடைய மேலாடையும் கொடுப்பதற்கு தயாராக இரு. இயேசு காட்டிய புதிய பாதை. ஒருவர் உன்னை ஒரு கல் நடந்து வா என்று சொன்னால் அவரோடு 2 கல் தொலைவு நடந்து செல். இயேசு காட்டிய புதிய பாதை. உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள். இயேசு காட்டிய புதிய பாதை. தீர்ப்பிடாதீர்கள். இயேசு காட்டிய புதிய பாதை. உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். இதுதான் இயேசு காட்டிய புதிய பாதை. இந்த பாதையில் நாம் நடந்தால் நிச்சயம் நமக்கு நிலை வாழ்வு உண்டு. இதையெல்லாம் இயேசு சொன்னார். ஆகவே தான் இதெல்லாம் நமக்கு குறையாக இருக்கின்றது. இந்த ஒரு குறையை சொன்ன பொழுது அந்த பணக்காரன் வருத்தத்தோடு சென்று விட்டான். நாம் எப்படி சொல்லப் போகின்றோம்? நம்மிடம் ஒன்று குறையாக இருக்கின்றது. அதுதான் இது இயேசுவினுடைய சீடத்துவம், இயேசுவினுடைய புதிய பாதை. அது நமக்கு குறையாக இருக்கின்றது. அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்வோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. சரி, இப்படிப்பட்ட ஒரு புதிய பாதையை நாம் பின்பற்ற முடியுமா? நம்மால் முடியுமா? முடியும். நற்செய்தியிலே புனித மத்தேயு வாழ்ந்து காண்பித்தார். சுங்கத்துறையில் இருந்தார், நல்ல பேரும் புகழோடும் இருந்தார், பணம் வருகின்ற ஒரு இடத்தில் இருந்தார். அவர் இயேசு அழைத்தபோது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். நற்செய்தியிலே சக்கேயு பணக்காரன், இயேசு அழைத்தவுடன், இயேசு அவனை அண்ணாந்து பார்த்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவிற்காக எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் என்று கூறினான். இயேசு காட்டிய புதிய பாதையிலே அவன் நடந்தான். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள உலக செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய படித்தவர்! இயேசுவிற்காக அனைத்தையும் துறந்து மற்ற அனைத்து செல்வங்களையும் குப்பை என கருதி இயேசுவை பின்பற்றினார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை இழந்து விட்டால் அதனால் என்ன பயன்? அது மட்டுமல்ல, புனிதர்கள், புனித பிரான்சிஸ் அசிசியார் எவ்வளவு பெரிய செல்வந்தர்! எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இயேசுவை பின்பற்றினார். புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் சேவியர், நிறைய பேரை நாம் உதாரணமாக சொல்லலாம். நம்மால் முடியும். முடியாத எந்த ஒன்றையும் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவர் காட்டிய புதிய பாதையிலே
நாம் செல்ல முடியும். ஒரே ஒரு இறை வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். என்ன? பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தில் நின்று விலகி பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். எவ்வளவு அருமையான இறைவசனம் பாருங்கள். பொருள் ஆசை, செல்வத்தால் இதை வைத்துக்கொண்டு, செல்வத்தையும் பணத்தையும் பேரையும் புகழையும் வைத்துக்கொண்டு நான் எதையும் சாதிக்க முடியும், எது நிலை வாழ்வையும் என்னால் அடைய முடியும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று விலகி பல வேதனைகளை, பல துன்பங்களை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்கள், நமக்கு அது வேண்டாம். இறைமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய புதிய பாதை இருக்கின்றது. அந்த பாதையிலே நடந்தவள் தான் நம்முடைய அன்னை மரியாள். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாளுடைய ஆலயத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் அவருடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து காட்டிய அந்த புதிய பாதையிலே செல்வோம், நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்வோம். அதற்காக தொடர்ந்து வரங்கள் வேண்டுவோம். ஆமென். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவே. பலியெனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இந்த பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, இருப்பினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம்முடைய அருட்கொடையால் மட்டுமே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நீ மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்வது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளம் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாழி அம்மா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவா